ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான மசாலா மக்ரோனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த மக்ரோனி எல்லாத்தையுமே வேக வச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் நான் 200 கிராம் அளவு மக்ரோனி சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஷேப்பில் தான் மக்ரோனி யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த ஷேப்பில் மக்ரோனி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை 8 நிமிடம் போல் நல்லா தண்ணீரில் கொதிக்க வைக்கிறேன். மக்ரோனி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், மக்ரோனி எல்லாம் பெரிய சைஸில் வந்துடுச்சு. இது வெந்துட்டு அப்படின்னு பார்க்குறதுக்காக இதிலேருந்து ஒன்று எடுத்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. மக்ரோனி நல்லா வெந்துடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இந்த தண்ணீர் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணீர் எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு. இனி நம்ம இது ஒரு பவுலில் எடுத்துடலாம். மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இனி நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதில் மக்ரோனியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, கூடவே 1 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து இதில் நான் 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் அப்படிங்கிறதுனால நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வெங்காயமே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. லைட்டாக கோல்டன் கலர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் நான் 1 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 1/4 கப் கேப்சிகம் சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த தக்காளி எல்லாம் நல்லா குலைவாக வர்றது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மக்ரோனியை நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குலைவாக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதில் மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்காக 1 நிமிடம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு குறைவாக தேவை அப்படின்னா 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவில் உள்ள பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு. அடுத்து நான் இதில் 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் மக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கிறோம். அதனால இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணீர் ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். அதிகமான தண்ணீர் நம்மளுக்கு இதில் தேவையில்லை. தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை இதில் சேர்த்துடலாம். எல்லா மக்ரோனியுமே இதில் சேர்த்துடலாம். இனி இது எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியான மசாலா மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லைனா நைட் டின்னராக ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம இதை கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.